எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஏப்ரல் 30 மார்னிங் 4:30 கிரவுண்ட் போயாச்சு. கிரவுண்ட் போயிட்டு நம்மளை பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வெல்கம் பாய்ஸ் தான் வெல்கம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பேக்லாம் வச்சுட்டு அப்புறம் வார்ம் அப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வார்ம் அப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வார்ம் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் அவுட். இன்றைக்கி வந்து ரன்னிங்க்காக 200 மீட்டர் வந்து 6 டைமும் 800 மீட்டர் வந்து 3 டைமும் ஓடணும். அதுதான் இன்றைக்கி மார்னிங் ஒர்க் அவுட். அது ஒர்க் அவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 × 200 மீட்டரும் அப்புறம் வந்து 3 × 800 மீட்டரும் ஓடணும். முடிச்சுட்டு பாருங்கள், முடிச்சுட்டு பார்க்கலாம். 200 மீட்டர் 6 டைம் ஓடிட்டோம். ஆனால் டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ரவுண்டு மட்டும்தான் 58 செகண்ட் வந்துச்சு. அதெல்லாம் 1 மினிட்டுக்கு மேலே போயிடுச்சு. இன்றைக்கான ஒர்க் அவுட் முடிஞ்சிச்சு. நான் ஏன் இந்த ஒர்க் அவுட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலையை நம்ம தொடர்ந்து பண்ணுறப்ப அதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு பிடிச்ச இந்த வேலை தான். ரன்னிங் பிடிக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் தொடர்ந்து பார்த்ததில் பண்ணி இப்போ சம்டைம்ஸ் பண்ணுவேன், அப்புறம் விட்டுருவேன், அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த டைம் வந்து கண்டினியூஸாக வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப்பில் ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த 6 மந்த் சேலஞ்ச் நான் வச்சுருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவு நான் வந்து இந்த 6 மந்த் டெய்லியும் வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுவேன். கண்டிப்பாக எனக்கு சின்ன நம்பிக்கை இருக்குது ஏதாவது ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு. உட்காந்து யோசிச்சதில் ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுது. மாற்றம் வேணும்னு நினச்சா மட்டும் போதாது. அந்த மாற்றத்தை தேடி நம்ம தான் மூவ் ஆன் பண்ணிட்டு போகணும். ஸோ அதை பற்றி யோசிக்கிறப்ப நெக்ஸ்ட்டு லைஃப்பில் என்ன பண்ணுறது, அடுத்து என்ன மூவ் வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு ஒரு ஐடியா லிங்க் ஆச்சு. அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.